ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் வந்து 11th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து செட்ஸ். சாப்டர் 1 வந்து செட்ஸ். செட்ஸ் நம்மளோட லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம். ஜஸ்ட் பேசிக்கான இது மட்டும்தான். ஸோ அது யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், செட்ஸ்னா என்ன, அதோட டெஃபினேஷன், நெக்ஸ்ட் அதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க ஃபுல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செட்னா என்னன்னு பார்க்கலாம். செட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட். செட்னா என்னன்னா, செட் இஸ் அ collection of well defined object. இதில் நல்லா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன, வெல் டிஃபைன்ட் இஸ் நத்திங் பட் வெல் டிஃபைன்னா இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட். இட் ஷுட் நாட் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு பர்சனுக்கும் இன்னும் ஒரு பர்சன் இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த இதுனா கான்ஸ்டண்ட்டாக இதான் வேல்யூனா அடுத்தவங்க சொல்லும் போது அதே தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இட் ஷுட் நாட் வேரி. இப்போ வெல் டிஃபைன்ட் இஸ் நத்திங் பட் அந்த கலெக்ஷன் does not change. It does not change from one person to another. அதான் வந்து வெல் டிஃபைன் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் மீன் பை வெல் டிஃபைன்ட், எப்படி இருக்கணும், ஒரு செட் எப்படி இருக்கணும், அது வந்து வெல் டிஃபைண்டாக இருக்கா, இப்போ ஒரு செட்டாகவே இருக்கா, இல்லை ஒரு இது கொடுத்துருக்கிறது வந்து இட் இஸ் செட்டா ஆர் நாட் அ செட் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். A collection of natural numbers less than 5. அப்போ collection of natural numbers less than 5னா எப்படி நம்ம செட் எழுதுவோம்? 1 2 3 4. யூஸ்வலாக நம்ம செட் எழுதும் போது இந்த பிராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், செட் பிராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் செட் பிராக்கெட். அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தென் 5னா the number 5 is not included. இப்போ கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ங்கிறது இட் டஸ் நாட் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். எனக்கும் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5னா நானும் 1 2 3 4 தான் சொல்லுவேன். இப்போ உங்ககிட்ட கேட்கும் போது நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5னா நீங்களும் ஆப்வியஸாக 1 2 3 4 தான் சொல்வீங்க. அப்போ it is well defined set. It is well defined. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். collection of favorite heroes. இப்போ ஃபேவரட் ஹீரோஸோட கலெக்ஷன் கேட்குறாங்க. இப்போ எனக்கு ஃபேவரட்டான ஹீரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, உங்களுக்கு ஃபேவரட்டான ஹீரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, இன்னொரு பர்சனுக்கு ஃபேவரட்டான ஹீரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போது நம்ம இதை வந்து ஒரு கலெக்ஷனாகவே எழுத முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ வெல் டிஃபைன்டு செட். இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். ஸோ இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். இவ்வளோதான் எக்ஸாம்பிள்ஸ். இப்போது ஒரு இது வந்து நம்மளால வெல் டிஃபைண்டாக இருக்குன்னா இட் இஸ் அ செட். இஃப் இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட் இட் இஸ் நாட் அ செட். அதான் இதில் இன்னொன்று நம்ம இது பண்ண வேண்டியது வந்து பிலாங்ஸ் டு. இந்த சிம்பிள் வந்து பிலாங்ஸ் டு அண்ட் இந்த சிம்பிள் இட் டெனோட்ஸ் இட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. இப்போ இந்த சிம்பிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, A is equal to 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. does not belongs to.
இப்படி கொடுத்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் இப்போ இதில் வந்து ஒன்னுங்கிறது செட் ஏல இருக்கான்னு பார்க்கணும். அப்போ செட் ஏல இருக்கு. அப்போ நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்? இட் பிலாங்ஸ் டு 5A. இப்போ 5ங்கிறது இந்த செட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே இல்லை. அப்போ நம்ம எந்த சிம்பிள் டெனோட் பண்ணுவோம்? டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். பிலாங்ஸ் டு அண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. பிலாங்ஸ் டுங்கிற போது ஒரு செட்டில் பர்டிகுலராக ஒரு செட் கொடுத்துருக்காங்கன்னா அதில் அந்த எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பிலாங்ஸ் டு யூஸ் பண்ணுவோம். அந்த இதில் வந்து அந்த எலமெண்ட்ஸ்லாம் இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு செட் எழுதும் போது ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட் ஷுட் பி ரிமெம்பர்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா, எப்போவுமே செட்ஸ் ஆர் டெனோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ். செட்ஸை நம்ம எப்போவுமே எப்படி டெனோட் பண்ணுவோம்னா, யூஸ்வலி டெனோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ். A, B, C அப்படின்னு ஆர் எனிதிங். ஆனால் எப்படி இது பண்ணுவோம்னா கேபிட்டல் லெட்டர்ஸில். ஸோ ஒரு செட் நம்ம எழுதும் போது கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆல் த எலமெண்ட்ஸ், ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். ஏதோ ஒன்று ஆப்ஜெக்ட்ஸாகவும் இருக்கலாம். இட் மே பி ஆன் ஆப்ஜெக்ட். all the elements of the set எப்படி represent பண்ணுவோம்? are represented by small letters. small a, b, c, x, y. இந்த மாதிரி தான். இப்போ ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற வந்து கேபிட்டல் லெட்டரில் டெனோட் பண்ணுற மாதிரி செட்டுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி இது பண்ணுவோம்னா ஸ்மால் லெட்டர்ஸ். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஆல் த எலிமெண்ட்ஸ், இப்போ இருக்கிற உள்ள இருக்க அந்த செட்டுக்குள்ளே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கமாஸ். separated by commas. இங்க பாத்தீங்கனாலே தெரியும், ஒரு எலிமெண்ட்டுமே செட்டுக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணிருக்கோம்னா கமா வச்சு செப்பரேட் பண்ணிருக்கோம்.